ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா vs ஆஸ்திரேலியா இரண்டாவது T20 மேட்ச் டுமாரோ இரவு 7 மணிக்கு பெங்களூரில் நடைபெற உள்ளது. இந்த மேட்ச் பற்றி ஒரு சூப்பரான செம்மையான அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் என்ன என்பதை வைகோ கட்சி தாவும் வேகத்தில் பார்க்கலாம். இந்தியா vs ஆஸ்திரேலியா முதல் T20 மேட்சில் இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்சில் கடைசி பந்தில் சில பல தவறுகளால் ஆஸ்திரேலியா டீமிடம் இந்தியா சோழிக்கே பீச்சைக்காகையானது. இந்திய டீம் முதல் மேட்ச் தோல்விக்கு MS தோனியின் மந்தமான ஆட்டம்தான் என்றும் இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரர்கள் மற்றும் கோலி உள்பட சூசகமாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் MS தோனி இரண்டாவது மேட்சில் என்ன செய்ய வேண்டும் என்றும் முதல் மேட்ச் தோல்விக்கு இந்த ரீசனும் காரணம் என்றும் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் மைதானம் சூழல் பந்து வீச்சிற்கு சாதகமாக அமைந்தது. இதுவே எங்களால் கடைசி நேரத்தில் பெரிய ஷாட் அடிக்க முடியவில்லை. ஆனாலும் ரன்கள் ஸ்லோவானதற்கு மெயின் ரீசன் எனக்கு எதிரே விளையாடிய பேட்ஸ்மேன்கள் TK, குருநால் பாண்டியா மற்றும் KL ராகுல் மிகவும் ஈஸியான பந்தில் தவறான ஷாட் மூலம் விக்கெட்டை அடுத்தடுத்து இழந்துவிட்டனர். அந்த ரீசன் தான் எனக்கு பெரிய பிரஷரை ஏற்படுத்திவிட்டது. குறிப்பாக சொல்ல போனால் KL ராகுல், தினேஷ் கார்த்திக் மற்றும் குருநால் பாண்டியா இந்த மூவருக்கும் அடிக்கடி ஆலோசனை வழங்கினேன். இங்கு நிதானமாக பிளே செய்தாலே 150 ரன்னை தொட்டுவிடலாம் என்றும், ஆனாலும் அவர்கள் பொறுமையை இழந்து அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்து விட்டனர். இந்த மைனஸை இரண்டாவது T20 மேட்சில் இந்திய மிடில் வரிசை பேட்ஸ்மேன்கள் தவறான ஷாட் மூலம் விக்கெட்டை இழக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் ஒரு பார்ட்னர்ஷிப் பிக்கப் ஆனால் மட்டுமே அந்த மேட்சை வெற்றி பெற முடியும். மேலும் நாளைய மேட்சில் 3 ஸ்பின்னரில் ஒரு ஸ்பின்னரை டிராப் செய்து கட்டாயம் விஜய் சங்கர் பிளே பண்ண வேண்டும் என்றும் நம்ம MS தோனி தனது கருத்தை இறுதியாக பினிஷ் பண்ணியுள்ளார். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, நம்ம MS தோனி சொல்லும் பாயிண்ட் கரெக்டா என்றும் முதல் மேட்ச் கடைசி நேரத்தில் TK மற்றும் குருநால் பாண்டியா தவறான ஷாட் மூலம் விக்கெட்டை இழந்தது இந்திய அணிக்கு ஒரு பின்னடைவாக அமைந்ததா என்றும் இந்த மைனஸை நாளைய போட்டியில் இந்திய டீம் பிளஸ் ஆக்குமா? அதே சமயம் MS சொன்னது போல் விராட் கோலி இந்திய டீம் 11இல் தமிழன் விஜய் சங்கரை எடுப்பாரா என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.